Deepak Shimshita, the Kozhikode Kannur bus incident கேள்விப்பட்டதுலேருந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் மோஸ்ட் வைரல் சென்சேஷனல் நியூஸ் இதுதான் போயிட்டுருக்கு. ஒரு இன்னசென்ட் பர்சன் மேலே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த ஷிம்ஷிதான்ற பர்சன் கொடுத்த ஒரு ஒரு வீடியோ, அவங்க போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ ஹஸ் மேட் ஹிம் கமிட் சூசைட். நம்ம எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியும். இதில் இது ஒரு சூசைட். இவங்க இந்த ஷிம்ஷிதான்றவங்க ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இந்த பஸ் இன்சிடெண்ட்டில் அவங்க இந்த தீபக்ன்ற பர்சன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்ரூலியாக ஒரு மாதிரி சார்ட் ஆஃப் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு. அவரோட ஷோல்டர்ஸ் அவரோட கை அவங்க மேலே பஸ்ஸில் இன்டென்ஷனலாக இன்அப்ராப்ரியேட்டாக அவர் மேலே படுற மாதிரியே நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்லி ஒரு வீடியோ இந்த ஷிம்ஷிதான்றவங்க அவங்க பேசிக்லி சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் போட்ட அந்த வீடியோனால திஸ் பர்சன் மன உளைச்சலுக்கு ஆளாகி அண்ட் ஹி ஹஸ் கமிட்டட் சூசைட். இதில் பல கேள்விகள் இந்த நியூஸ் ஒரு 4-5 நாளாக ஓடிட்டு இருக்கும்போது என் மைண்டில் நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியா காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் இது இன்சிடென்ட் மட்டும் நம்ம பேசுறது கிடையாதுங்க. நம்ம சேனல் எப்பயுமே நம்ம we are all more responsible citizens and viewers and human beings. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதே நம்ம பேசணும். நீங்களாகட்டும் நானாகட்டும் ஒரு நியூஸ் வருதுன்னா ஆல்வேஸ் there is two sides to a coin. ஒரு ஸ்டோரிக்கு ஆல்வேஸ் there will be 3 verticals. அந்த எல்லா இதுலேயுமே ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பாஸ் பண்ணுற கமெண்ட்ஸோ இல்லை நம்ம ரியாக்ட் பண்ணுற விஷயங்களோ நம்மளே ஜுடிஷியரியை கையில் எடுத்துக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். காந்தியடிகள் சொன்னது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ உண்மைன்றது நமக்கு இந்த சூசைட்க்கு அப்புறம் இந்த டெத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே புரியும். இது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் ஃபாஸ்ட்டாக பார்த்தோன்னா, தீபக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கோழிக்கோடு டு கண்ணூர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு பஸ்ஸில். அதே பஸ்ஸில் தான் ஷிம்ஷிதாவும் ட்ராவல் பண்ணுறாங்க. தீபக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இஸ் அரௌண்ட் 41 years of age. இவர் சில பேர் அவர் சேல்ஸ் ஹெட்ன்றாங்க, சில பேர் அங்கே சூப்பர்வைசர்ன்றாங்க அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். பேசிக்லி இட்ஸ் அ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட்ஸ். அண்ட் ஷிம்ஷிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் வித் 10K followers. அண்ட் பேசிக்லி ஷீ இஸ் a psychologist as well as a commerce professor. இதுதான் அவங்க மீடியாவில் அவங்கள பற்றி இருக்கிற ப்ரொஃபைல். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே பஸ்ஸில் இந்த ஃபேட்ஃபுல் டே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு ஷிம்ஷிதா வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அவங்க மொபைலில். இந்த மாதிரி தீபக் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அவரோட கை இவங்க மேலே இன்அப்ராப்ரியேட்டாக படுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 million வியூஸ் அந்த வீடியோக்கு வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 lakh வியூஸ். பயங்கர வைரல் ஆகுது. கேரளாவே இந்த நியூஸை பற்றி தான் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஃப்ரைடே. ஸோ இந்த ஃப்ரைடே இந்த நியூஸ் பயங்கர வைரலாக போகுது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் சொன்ன மாதிரி 20 lakhs 2 million வியூஸ் போயிடுது. ஸோ பயங்கர ஒரு மாதிரி இதில் மிக்சட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சைடில் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதே தான் வேலை, இதுக்குன்னே அவங்க பஸ்ஸில் வராங்கன்னு சொல்லி ஒரு சைடில். இன்னொரு சைடில் ஷிம்ஷிதாவை நீங்கள் அவர் பாட்டுக்கு நிற்கிறாரு, நீங்கள் இவ்வளோ காலி பஸ்ஸில் பக்கமாக எதுக்குமா போய் நிற்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கலாம்ல. ஒரு பொண்ணு இந்த மாதிரி இஸ் கெட்டிங் ஹராஸ்ட் அப்படின்னா பக்கத்தில் போய் நின்று வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற நீங்கள் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் உங்களோட வாட் எவர் ஃபாரம் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறத க்ரோ பண்ணுறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி மிக்சட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் இது பயங்கரமாக லாஷ் ஆகுது 2 பேர் மேலேயும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீபக் பேசிக்லி இவங்க ஷிம்ஷிதா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். தீபக்ன்றது ஒரு காமன் மேன். அவருக்கு எந்த மீடியா ஷேடோவும் அவர் மேலே கிடையாது. ஒரு காமன் பர்சன். ஸோ இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வரும்போது அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. வேற ஷிம்ஷிதாக்கு இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர். ஒருத்தர் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். இன் மை செவரல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட் அண்ட் ஐ எம் accustomed to all these kind of reactions. ஏன்னா எல்லாம் நம்ம வீடியோக்கு லைக் வராது,
நீங்கள் இந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ பண்ணீங்க, ரொம்ப பயாஸ்டாக இருக்கீங்க, நம்ம பொலிட்டிக்கல் போட்டாலும் வரும், ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சப்போர்ட் பண்ணாலும் வரும், இல்லை நீங்கள் ஒரு மூவி ரிவ்யூவே கொடுத்தாலும் வந்து மிக்சடாக வரும். ஸோ இது ஜென்ரலி வந்து ஒரு மெச்சூர்டாக நம்ம வந்து ஒரு மீடியாலே இருக்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆனால் ஒரு மீடியாவே இல்லை, இப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு சில வீடியோஸ் எல்லாம் போடும்போது நிறைய இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும்போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி எமோஷ்னல். என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று போடுறோம், நம்ம சொன்னது வேற புரிஞ்சுக்கிட்டது வேறன்றது. இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வில் கெட் தட் மெச்சூரிட்டி அந்த லாங் ரன். ஆனால் தீபக் வந்து பாவம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷரே இல்லாமல் அவர் உண்டு வேலை உண்டுன்னு ஒரு காமன் மேனாக ஒரு ஸ்மால் சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு இவ்வளோ யோசிச்சு பாருங்க. 2 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்துருக்காங்கன்னா எத்தனை லேக்ஸ் வியூஸ் வந்திருக்கு, எத்தனை லேக்ஸ் கமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கும், அப்போ எத்தனை தௌசண்ட்ஸ் கமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கும். அத்தனை கமெண்ட்ஸையுமே வந்து அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து பயங்கர டிஜெக்டடாக இருக்காரு. ஆஃபீஸ் போகிறாரு, அங்கே போனால் ஆனால் ஒன் குட் திங் இஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் இன்க்ளூடிங் தீபக்ஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திஸ் லுக்ஸ் லைக் ஃபேப்ரிகேட்டட், நீ ஒரி பண்ணாத, லீகலாக இந்த பொண்ணை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம், நீ வந்து இதுக்கு ரொம்ப பெருசாக அப்செட் ஆகி ரியாக்ட் பண்ணாத, ஏன்னா தப்பு அந்த பொண்ணு மேலேன்றது கிளியராகவே தெரியுதுன்னு பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வி ஆர் தேர் வித் யூ, வி வில் சீ டு தட் யூ ஆர் கெட்டிங் ஜஸ்டிஸ். அவருமே வந்து தீபக்குமே ஆமாம் இந்த பொண்ணு வந்து வியூஸ்க்காக தான் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கு, நான் வந்து எதுவுமே வந்து நான் வந்து இதில் வந்து என்னோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாது, நான் பாட்டுக்கு தான் நின்றுட்டு இருந்தேன், திருப்பி 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 அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. பட் மீன்வைல் இது வந்து நிறைய பேர் தீபக்கை வந்து கமெண்ட் பாஸ் பண்ணி பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இந்த இடம் ஸ்டாப் ஆயிருந்துச்சுன்னா யாருமே நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது when we always say ஒரு வீட்டில் நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சைடு உண்மையா ஒய்ஃப் சைடு உண்மையானா தேர்டாக ஒரு விஷயம் இருக்கும், இவரும் கரெக்டாக அவரும் கரெக்டான போது உண்மைன்னு ஒன்று இருக்கும். அந்த உண்மை தான் எது யார் கரெக்டுன்றதை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன விஷயங்களே நம்ம எவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்துருக்கோம். அது வந்து எவ்வளோ வருஷங்கள் நடக்கிறது, எவ்வளோ மாதங்கள் வந்து அந்த கேஸ் போகுது, ஜுடிஷியலி ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, விட்னஸஸ், இன்வெஸ்டிகேஷன். எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஆக்சுவல் சினாரியோஸ், விட்னஸ், கிரைம் சீனில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனாலிசிஸ் பண்ணி ஒரு டில் சச் டைம் nobody is guilty and they are considered innocent until proven guilty, right? So அது முடிக்கும். அந்த இப்போ சிம்ஷிதா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் தட் ஷீ இஸ் பீன் கன்விக்டட் அஸ் அ கிரிமினல். என்னன்னா இந்த கேஸில் இவங்களோட நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவங்க மேலே பண்ணதுனால அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு த மெயின் திங், தீபக் எப்படி இருக்காருன்னா இவ்வளோ விஷயங்கள் ஃப்ரைடே நடக்குது, தோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாலும் அவர் என்னன்னா என் அம்மா அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு இவ்வளோ போடணும். ஸோ இத்தனை நாள் பொண்ணுங்களுக்கு தான் பஸ் வந்து சேஃப்டி இல்லையோன்னெலாம் நிறையா நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறையா வந்து டீசிங் அதெல்லாம் நடந்து கிரைம் அகேன்ஸ்ட் உமன்லாம் பஸ்ஸில் கேள்விப்பட்டு, இனிமேல் பசங்களுக்கு கூட வந்து பஸ்ஸு சேஃப் இல்லையோன்னு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நமக்கு தோணுது. இந்த இன்சிடென்ட்லாம் வந்து நடக்கும்போது இது வந்து ஃப்ரைடே நடக்குது, பயங்கரமாக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. திருப்பியும் செகண்ட் வீடியோ வந்து சிம்ஷிதா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்குது. ஜென்ரலாகவே இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து கிரைம் எல்லாம் வந்து தைரியமாக ஓப்பன் பப்ளிக்கில் பண்ணுவாங்க. இவர் வந்து ஆல்ரெடி தீபக் வந்து அந்த பஸ்ஸில் இன்னொரு பொண்ணு இதே மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக மிஸ்பிஹேவ் பண்ணும்போது தான் நான் வந்து அவர் பக்கத்தில் போய் நின்று இந்த வீடியோ எடுத்து, ஸோ தட் எல்லாருக்கும் இந்த பர்சன் எப்பேற்பட்ட பர்சன் நான் வந்து ஐ வாண்ட் டு ரிவீல் இட் எவ்ரி ஒன், தட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் மை வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து தீபக் ஆல்ரெடி நொந்து இருக்கிறவருக்கு இந்த மாதிரி தன்னை பற்றி ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அக்யூசேஷன்ஸ் வரும்போது பாவம் அந்த மனுஷன் என்ன நினச்சாரோ தெரியலங்க. ஹீ இஸ் நோ மோர் நவ். அவர் டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு பேரண்ட்ஸ். நம்ம வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ சாட்டர்டே இதெல்லாம் நடக்குது. சண்டே மார்னிங் அவங்க பேரண்ட்ஸ் போய் அவர் ரூமை வந்து நாக் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, கால் பண்ண ரெஸ்பான்ஸ். ஃபைனலி தி ஓப்பன் த டோர். He has taken the decision, already has taken the decision, and his life is not there and he has committed suicide. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு சூசைட்லாம் நடந்துருது. எல்லாம் வந்து
போலீஸ் கேஸ் வந்து சிம்ஷிதா மேலே ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது தீபக்கோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு சிம்ஷிதாவும் இந்த வீடியோ மட்டும்தான் என் பையனை வந்து இந்த சூசைடோட அந்த ஒரு டிராஸ்டிக் டிசிஷனுக்கு தள்ளி இருக்கு. ஏன்னா அவன் வந்து மனசளவில் ரொம்ப வந்து க்ரஷ் ஆகி பர்ஸ்ட் ஆகி இருந்தான் லாஸ்ட் 2 days-ஆ. என்ன கன்சோல் பண்ணி அவனை கன்சோல் பண்ண முடியல. ஸோ ஹி இஸ் டோட்டலி broken at heart. ஏன்னா நம்ம ரெப்புடேஷன் இந்த சொசைட்டி எங்கே யோசிச்சு பாருங்கள், நம்ம காமனாக இந்த மாதிரி இருக்கும்போது போகிறவங்க வரவங்களாம் என்னடா இப்படி பண்ணிட்டேன் கேள்விப்பட்டேன் மீடியாவில் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும். இந்த ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சிம்ஷிதா பண்ணும்போது கொஞ்சம் என்னதான் இப்பயுமே நமக்கு தெரியாதுங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் 2 sides to a coin, ஆல்வேஸ் there is other directions and other sides to ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிற மாதிரி தீர விசாரித்து ஜுடிஷியல் இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கட்டும். பட் ஸ்டில் பிஃபோர் தட் என்னதான் ஒருத்தர் மேலே கோவம் இருந்தாலும் யார் மேலே வேணால் கரெக்ட் இருக்கட்டும், சிம்ஷிதா சொன்னது உண்மையாக கூடவே இருக்கட்டும். பட் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தீபக்கோட அவர் கன்சிடரிங் இஸ் ஏஜ் அண்ட் இஸ் பேரண்ட்ஸ் ஒரு இமேஜ் எவ்வளோ பாதிக்கப்படும். இதை போடும்போது வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை பஸ்லேயே இதை வந்து பஸ்ஸில் எல்லாட்டி சொல்லிடலாம், அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் வந்து லீகலி அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அவங்க வந்து இம்மீடியட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா கூட ஆஃப்டர் தட் பண்ணிவிட்டு லீகல் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போய்க்கலாம். பட் எதுவுமே பண்ணாமல் அப்போவே பஸ்ஸில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ரெக்கார்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடுறீங்க, இவ்வளோ பேர் வந்து வியூ பண்ணுறாங்க, உடனே செகண்ட் வீடியோவும் போட்டு அதை கண்டினியூ பண்ணுறீங்க. இது என்ன சீரியலாங்க இல்லை மெகா சீரீஸு? நீங்கள் கண்டினியூ பண்ணி வீடியோ போடு. 7 வீடியோ எடுத்திருக்காங்கன்றாங்க. பல மணி நேரம் எடுத்த அந்த வீடியோவை கூட பல மணி நேரமோ பல நிமிஷமோ பட் தட் லென்த்தி வீடியோவை இவங்க எடிட் பண்ணி தான் வந்து போஸ்டே போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோவு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தற்செயலாக ஒரு பாதிக்கப்பட்டவங்க செய்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் ஒரு காமன் மேனாக நமக்கு பார்க்கும்போது தெரியுது. இது மெயின் கன்டென்ஷன் போடும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கலாமே, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ இதுக்கு வந்து ஹர்ட் ஆவாங்க, எவ்வளோ விஷயங்கள். இது வந்து கிரைமே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலை, நடந்திருந்தால் தட்டி கேட்கணும். பட் அதுக்கு அதர் விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து லைவாக போட்டு அதுவும் அவங்க வந்து அதை எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பதட்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல, ரொம்ப கேஷுவலாக ஒரு நார்மல் ஒரு மைல்டு ஸ்மைல் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி தான் ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அப்போ அதில் இம்பாக்டே கிடையாது. அவரும் அவர் பாட்டுக்கு அவர் சைடில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கை மேலே படுது, அதுவும் எடிட்டட் வீடியோன்றாங்க. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எங்கே? ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்ஷிதா மேலே தான் இந்த இது சூசைட் அட்டெம்ப்ட் அண்ட் இந்த விஷயம் வந்து சிம்ஷிதா தான் ரீசன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த கேஸை நாங்கள் விட மாட்டோம், லீகலி தீபக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்போம், சிம்ஷிதா நீட்ஸ் டு பி அரெஸ்டட் அண்ட் ஜஸ்டிஸ் நீட் டு பி ஒன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ சிம்ஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் ஆகி அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு அப்புறம் ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. ஏன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேருந்து அன்லைவ் ஆகிடுது அண்டு அவங்களோட வேரபோட்ஸ் தெரியல, அவங்க யூஸ்வலாக போகிற இடங்கள்லையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ போலீஸ் வந்து இஸ் ரைசிங் அ லுக் அவுட் நோட்டீஸ். வெரி ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கே நிறைய அக்குலேட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் அவங்களுக்கு வருது. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க யூஸ்வலாக இருக்கிற இடங்கள் எங்கேயுமே அவங்க இல்லை. ஃபைனலாக ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வீட்டிலிருந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் ஷீ இஸ் பீன் டேக்கன் இன்டு ஜுடிஷியல் கஸ்டடி ஃபார் 14 days. இப்போது ஒரு காமன் விஷயங்கள் இந்த இன்சிடெண்ட்டில் நிறைய நம்மளுமே அஸ் அ வியூயர்ஸ் ஆர் ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா why should we be judgmental when something is posted? நம்ம வந்து நம்மளோட வியூஸ் சொல்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்டல் வந்து ஜுடிஷியரி மட்டும்தான் இருக்கும். கோர்ட்டு லீகல் அதுக்குன்னு வந்து there is judge for it and there are advocates and so many legal judicial system. நான் சொன்ன மாதிரி இதுக்கு நடந்த அந்த கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா சொந்த லவ்வருக்கே வந்து அந்த கஷாயம் வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொன்ன கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அது நடந்து பல வருஷம் ஆச்சு. இன்னும் கேஸ் நடக்குதுங்க. இன்னியும் அதுக்கு வந்து ஏன்னா 100 வாட்டி விட்னஸ் சீனுக்கு போகிறாங்க. கிரைம் இப்படி நடந்துச்சுன்னா கடைசியில் அந்த பொண்ணு அந்த லவரை கொண்டது ஃபஸ்ட்டு பொண்ணு மட்டும் அந்த பொண்ணை வந்து பேக்லாஷ் அப்படி ஆச்சு. கடைசியில் அவங்க அம்மாவும் உடந்த மாமாவும் உடந்தன்னு வந்துச்சு. ஸோ இது மாதிரி இந்த இன்சிடெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்பயும் சிம்ஷிதா வந்து சொன்னது போய் தீபக் சொன்னதான். பட் அவங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதும் தப்பு. இவ்வளோ வேகமாக என்னன்னு யோசிக்காமல் ஒரு லீகல் ஜுடிஷியரி
ஸோ இது வந்து நம்ம ஜுடிஷியரியில் தான் போய் எல்லாமே ஜஸ்டிஸ் வாங்க முடியுமே தவிர வி ஷுட் நாட் சர்ச் ஃபார் ஜஸ்டிஸ் இன் தி சோஷியல் மீடியா. அதாவது கொரில்லா கோர்ட் அப்படின்வாங்க, அது மாதிரி வந்து அதில் போயிட்டு நம்ம ஜஸ்டிஸ் வந்து வாங்கிட முடியாது. சோஷியல் மீடியாவில் வந்து விழிப்புணர்வுக்கும் நம்ம வியூஸை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்ம தாட்ஸை இது பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆஃப் மீடியாவாக இருக்கலாமே தவிர இதுக்குன்னு இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஹஸ் பீன் அலைன்டு ஃபார் திஸ் ஜுடிஷியரி. அப்போ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு இதுவாக நம்ம வந்து அது ரொம்ப டிலே ஆகுது எல்லா நாளும், அதுதான் ஒரு ஃபைனல் தீர்மானமாக இருக்குமே தவிர. இப்போ பாருங்கள் என்ன நடந்துச்சு, இது வந்து சிம்ஷிதாக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமன், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறனால. அதே தீபக்னால இந்த இவ்வளோ வந்து அவரை வந்து பேக்லாஷ் பண்ணுறது, அவரை வந்து மீடியாஸ் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க எல்லாருமே. அவருக்கு வந்து டைரெக்டாக அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபோன் கால்ஸ், எவ்வளோ வந்து கமெண்ட்ஸ் அவருக்கு நேராக காதில் விழுந்திருக்கும். அவங்க அம்மா அப்பா எவ்வளோ ஹியூமிலியேஷன் ஆகிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க, எல்லாரும் கால் பண்ணுறது, ப்ளஸ் இந்த மீடியாவில் அவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பார், இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவாக நிறைய வந்திருக்குனாலும் எப்படி சொல்கிறேன்னே, ஒரு ஹியூமன் ஒரு மாதிரி எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட சொசைட்டியில் இருந்த நேம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு காமன் மேன், சாஃப்ட் மேன், மீடியாவில் எக்ஸ்போஷர் இல்லாதவங்க எடுத்த ரியாக்ஷன் தான் இந்த சூசைட். ஸோ கொஞ்சம் அப்போது கமெண்ட் பண்ண எல்லாருமே கூட கொஞ்சம் வந்து இன்னியும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இது வந்து நம்ம வந்து நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ காலி இடத்துல கூட வந்து போய் அங்கே ஏன் நிற்கிறீங்க பக்கத்தில், இதை ஏன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணல, நீங்கள் ஏன் வந்து இதை லீகலாக ஒரு மேலே ஆக்ஷன் எடுக்கலை, பஸ்ஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சுல்ல அந்த ஃபுட்டேஜ் எங்கே கொஞ்சம் நம்ம இம்மீடியட்டாக எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சொன்ன மாதிரி ஆல்வேஸ் த்ரீ சைட்ஸ் டு ஸ்டோரி. யாருமே நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் இந்த அநீதி நடக்கலாம். நம்மளை பற்றி தப்பாக ஒரு விஷயம் மீடியாவில் வந்துருச்சுன்னா நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணி ஃபேஸ் வில் பி அகேன்ஸ்ட் த வால். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம், பட் ஜட்ஜ்மெண்டலாக இப்படி தான் நடந்திருக்கும்ன்றது உண்மை தெரியாமல் நம்ம யாரும் பேசுறதுன்றது வந்து அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அன்னைக்கு சிம்ஷிதா போட்ட வீடியோவும் பயங்கரமான தப்பு, அதுக்கு அத்தனை கமெண்ட்ஸுமே இவரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி என்னன்னு விசாரிக்காமல் இதுக்கு பின்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏன்னா நமக்கு யாருக்குமே உண்மை தெரியாது. பல விதத்தில் நம்ம இவங்க தான் அக்யூஸ்ட் நினச்சிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ வாட்டி ப்ரூவன் ட்ரூத் ரியாலிட்டி நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபேக்ட்ஸில் பார்த்துருக்கோம், எவ்வளோ இன்சிடென்ட்ஸில் பார்த்துருக்கோம், யாரோ அந்த தப்பை க்ரைமை பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து பல வருஷம் ப்ரிசன்லேயே இருந்திருப்பாங்க, இவர் நடப்பதையும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அன்லஸ் வி டோன்ட் நோ த ட்ரூத், நம்ம வந்து இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்டலாக போகும்போது நிறைய லாஸஸ் பல பேர் லைஃப்பில் நமக்கே தெரியாமல் இப்போ தீபக் லைஃப்பில் நடந்த மாதிரி நடந்திருக்கும். அதே மாதிரி சிம்ஷிதா அது வந்து எடிட்டட் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ் என்னன்றது செக் பண்ணிருக்காங்க, பஸ்ஸில் சிசிடிவி ஃபுட்டேஜும் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ போலீஸ்க்கு வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிம்ஷிதாட்டிருந்து வந்திருக்கே தவிர அதில் வந்து தீபக்கோட பேர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ இது இவங்க தான் அனுப்பிச்சாங்களா இல்லை யார் சிம்ஷிதாவோட பிஹாஃபில் அனுப்பிச்சாங்கன்றதும் நமக்கு தெரியாது. இது ஒரு சைட். அண்ட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ரிலேட்டிவ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து சைடில் வந்து ஃபார்மலாக ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கானும் செக் பண்ணுறாங்க. வித் ஏன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் அலாங் வித் சிசிடிவி ஃபுட்டேஜ் பஸ் இதுவும் எடுத்து வேலிடேட் பண்ணுறாங்க. 7 வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த 7 வீடியோவோட கண்டென்ட் ஃபுல்லாகவே தீபக் பற்றியா இல்லை வேறு என்னென்ன அந்த 7 வீடியோவில் இது மாதிரி பஸ் இன்சிடென்ட்ஸ் இருக்கா, இதை இவங்க வந்து ஒரு 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 ப்ராக்டிஸாகவே பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்றதும் இன்வெஸ்டிகேஷன் போகுது. இதில் சில அமைப்புகள் சில இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வந்து சிம்ஷிதாக்கு பயங்கர எதிராக, இன்ஃபேக்ட் மென் ஆக்டிவிஸ்ட், கேரளாவோட மென் ஆக்டிவிஸ்ட் வந்து சிபிஐ என்கொயரியே வேணும்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேரளா இஸ்லாம் விமன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தீபக்கு அவங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து தண்டிக்கக்கூடியது, சிம்ஷிதா பண்ணது பெரிய அநீதி அநியாயம், கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும். தீபக் ஹேஸ் டு கெட் ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப கிளியராக வந்து கேரளாவில் இருக்க இஸ்லாம் விமன் பயங்கரமாக வந்து போராட்டங்கள் அதாவது வயது வரம்பற்ற ஒரு ஆதரவு வந்து தீபக் வந்து வந்திருக்கு. இட்ஸ் டூ லேட்னாலும் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வரணுங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி அவங்க பையன் இழந்திருக்காங்க, ஒரு பிரெட் வின்னர் இழந்திருக்காங்க, கண்டிப்பாக நீதி அங்கே கிடைச்சே ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த விமன் வந்து சிம்ஷிதாவோட அரெஸ்ட்டை வந்து பயங்கரமாக சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அங்கே சிம்ஷிதாவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து
பயங்கரமாக வந்து அக்ரஷன் வந்து கேரளா ஃபுல்லாகவே எப்படி இந்த வீடியோ அவங்க ஃபஸ்ட் டைம் போட்டப்போ வைரல் ஆச்சு, அதோட வைரலாக வந்து இப்போ சிம்ஷிதா அரெஸ்ட்டுக்கு அப்புறம் கரெக்டான வந்து என்ன நான் சொன்ன மாதிரி 14 days ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்களை எடுத்திருக்காங்க. இனி வந்து விசாரணை நடக்கும். ஸோ இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட்லாம் சில பேர் வந்து இப்போவே வந்து நீதி வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம். இனிமேல் இந்த மாதிரி தப்பாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்குன்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ഞാൻ മനസ്സ് നിറഞ്ഞ് സന്തോഷിച്ചിട്ട് പോകണം. എന്താണെന്നറിയോ, ഒരുത്തി നല്ലൊരു ചങ്ങായിനെ മനസ്സ് മുട്ടിച്ച് കൊലക്ക് കൊടുത്തിട്ട് ഒളിവിൽ കഴിച്ചിരുന്നു. ഓളെ അറസ്റ്റ് ചെയ്ത ദിവസമാണ്. ஈவன் கேரளா போலீஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் விமன் வந்து பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து, ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவங்க போய் இங்கே ஒரு இடத்துல அவங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வீட்டில் டோட்டலாக டிசப்பியர் ஆகிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாம போதும் കണ്ട് ഫാസ്റ്റാ പിടിച്ചതും ദർ ഈസ് ഗുഡ് അപ്രിസിയേഷൻ ആയിരുന്നു. എന്നാൽ അവർ അവരുടെ കഴിവ് തെളിയിച്ചു കേട്ടോ. ബസ്സിന്ന് റീലെടുത്ത് വൈറലായി ഒരു പാവം മനുഷ്യനെ കൊലയ്ക്ക് കൊടുത്ത് ഒളിവിലായിരുന്ന ഷിംജിത, ആ പെണ്ണുങ്ങൾ ഇന്ന് പോലീസ് കസ്റ്റഡിയിലായിട്ടുണ്ട് കേട്ടോ. അഡ്വക്കേറ്റ് ഫാത്തിമ இந்த முஸ்லீம் லீக் யூத் முஸ்லீம் லீகோடதும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆதரவா வந்து தீபக்காக பேசியிருக்காங்க. ഒരിക്കലും ഈ പെൺകുട്ടി ചെയ്യാൻ പാടില്ലാത്തതാണ് ചെയ്തത്. ആത്മാഭിമാനത്തിന് മുറിവേറ്റത് കൊണ്ടാണ് ഇത്തരത്തിലുള്ള ഒരു സംഭവം ദീപകിന് സംഭവിച്ചിട്ടുള്ളത്, അവരുടെ കുടുംബത്തിന്, നമ്മുടെ നാടിനൊക്കെ സംഭവിച്ചിട്ടുള്ളത്. ഒരു വ്യക്തിയുടെ ആത്മാഭിമാനത്തിന്റെ വില യഥാർത്ഥത്തിൽ എല്ലാ മനുഷ്യരും മനസ്സിലാക്കണം. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ബഹുമാനിക്കുകയും തന്റെ ഒരു കണ്ടന്റിന് വേണ്ടിയിട്ട്, റീച്ചിന് വേണ്ടി, അല്ലെങ്കിൽ മോണിറ്ററി ബെനിഫിറ്റിന് വേണ്ടിയിട്ട് മറ്റൊരാളുടെ അഭിമാന ക്ഷതമുണ്ടാക്കുന്ന രൂപത്തിൽ ஷரஃப் நிஷா சித்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட பேரண்ட்ஸை போய் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பொன் ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி போய் நிற்கவே நான் அவமானப்பட்டேன். ஏன்னா ஒரு பெண் சமுதாயத்துக்கே வந்து சிம்ஷிதா வந்து ஒரு இலக்கு, அப்படி ஒரு தவறான செயலை அவங்க புரிஞ்சதுனால என்ன மாதிரி ஒரு பொண்ணு போய் அங்கே ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கவே நான் அவமானப்பட்டேன். அவ்வளோ வேர்ட்ஸ் கேனாட் எக்ஸ்பிளைன், நோ வேர்ட்ஸ் குட் கன்சோல் தீபக்ஸ் பேரண்ட்ஸ். அவங்க அந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்காங்க, ஹர்ட் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக நீதி என் பையனுக்கு கிடைக்கணும். சிம்ஷிதாவோட தண்டனை தான் அந்த நீதின்ற அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மீடியாலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, ഇവங்க പോണപ്പോഴും സരി. കേസ് വന്നത് അവർ ആദ്യം ചോദിച്ച ചോദ്യം തന്നെ കേസ് പരാതി ഉണ്ടോന്നാ. ആ ചോദ്യം ചോദിക്കുമ്പോൾ തന്നെ ആ ഒരു അവിടെ ഭയങ്കര എന്താ പറയുക, അമ്മയും എല്ലാവരും കൂടെ അസ്വസ്ഥമായി. സ്ത്രീ സമൂഹത്തിന് ആകമാനം അപമാനമായ ഒരു അവസ്ഥയിൽ തല ഉയർത്തിപ്പിടിക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥയിലാണ് ഞാൻ ഈ വീട്ടിലേക്ക് വന്നത്. ആ അച്ഛൻ്റെയും അമ്മയുടെയും നിസ്സഹായമായ കണ്ണീരിന് മുമ്പിൽ ഒന്നും പറയാനില്ല എന്നതാണ് യാഥാർത്ഥ്യം. ഇവിടെ എൻ്റെ മകൻ മരിച്ചതിന് പകരം ഒരു സ്ത്രീയാണെങ്കിൽ ആ ആണിൻ്റെ കുടുംബത്തെ അടക്കം പോലീസ് സ്റ്റേഷനിലേക്ക് എത്തിക്കുന്ന അവസ്ഥയാണ് ഉണ്ടാവുക. ഒരു സ്ത്രീനെ കൊണ്ട് ഒരു കുടുംബം മുഴുവൻ നശിച്ച് പ്രായമായ അമ്മയും അച്ഛനും വഴിയാധാരമായിട്ടുള്ള നിസ്സഹായ അവസ്ഥയുടെ അവരുടെ കരച്ചിൽ കണ്ടിട്ടാണ് ഞാൻ ഇവിടത്തേക്ക് വന്നത്. இதில் ஒரு மேன் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காரு, விச் இஸ் தீபக்னு நம்ம சொல்கிறோம். இன்னி ஒரு ஆம்பளை வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, சிம்ஷிதாவோட ஹஸ்பண்ட் முஸ்தபா. இவர் வந்து பேசிக்காக கல்ஃபில் இருந்து 10 years முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு வந்து அங்கே ஒரு சலூன் வந்து கேரளாவில் ரன் பண்ணிருக்காரு. ரொம்ப பாப்புலர் அவரோட டிஸ்ட்ரிக்டில். அவர் வந்து நான் வந்து அவர் ஊர் பேரை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி மனுஷன் வந்து அவர் செய்யாத தவறுக்கு, ஏன்னா இந்த சிம்ஷிதாவும் அவரும் வந்து சேர்ந்து வாழலைன்றாங்க. சம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப். ஐ திங்க் they say that they both are living separate. ஸோ பட் இந்த சிம்ஷிதா இன்சிடென்ட்னால இவரை வந்து மீடியாவில் பேக்லாஷ் பண்ணி அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னு சொல்லி சிம்ஷிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மனுஷன் என்ன தவறு பண்ணார்? ஸோ அவரோட சலூனுக்கு வரவங்கலாம் அதை பற்றி பேசி இப்போ அவர் சலூனுக்கே போகிறது இல்லையா, சலூன் க்ளோஸ்டாக இருக்குது, அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் தங்கமான மனுஷங்க, அவர் உண்டா ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். எங்கள் ஓனருக்கு இப்படி நடந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, ஏன்னா அவரை போட்டு அத்தனை அவருமே மீடியாவில் எக்ஸ்போஷர் இல்லாத பர்சன். இதையுமே ப்ளீஸ் எல்லாரும் நிறுத்தணும். ஆல்ரெடி ஒரு தீபக் அப்படின்னு ஒருத்தரோட மீடியாவே எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பர்சனை ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி ஒரு தவறான வீடியோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணதுனால அவர் நம்ம கூட இப்போ இல்லை. இதே மாதிரி இவருக்கு குழந்தைகளும் இருக்குது முஸ்தபாக்கு. ஸோ சிம்ஷிதா அவங்களோட குழந்தைங்க தான். ஸோ ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு பர்சன் பண்ண தவறுக்கு அந்த ஃபேமிலியை தண்டிக்கிறது என்றைக்குமே நியாயம் கிடையாது. இதை பெரிய பெரிய தலைவர்கள் வந்து நம்ம எவ்வளோ மூவிஸ்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் கிரேட் பொலிட்டிக்கல் இதில் இருந்து கூட பார்த்துட்டோம், பேசிட்டோம். பட் ஸ்டில்
இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இந்த பர்சனை போய் எதுக்கு வந்து கார்னர் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேக்லாஷ் பண்ணணும்? ஸோ இவரோட வாழ்க்கையை அமைதியாக அழகாக ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கும் இந்த தவறுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும் இவரை வந்து கார்னர் பண்ணுறது, அவரை உட்காந்து ஓயாமல் வந்து மீடியாவில் பேக்லாஷ் பண்ணுறதாகட்டும், அவரை வந்து சோஷியல் எல்லா மீடியம்லேயும் வந்து அவரை வந்து என்ன சொல்கிறது, நியூஸ்க்காகவும் அவர் வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காகவும் அவர் கேட்கும்போது அவர் எவ்வளோ மன உளைச்சல் ஆவார். ஏன்னா அவங்க எல்லாருமே காமன் பீப்புள், இந்த மீடியாவோட ஷேடோ இல்லாமல் அமைதியாக வாழ்கிறாங்க. ஸோ ஒன்று தாங்க, லைஃப்பில் வந்து எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ணுறது. அது நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒருத்தன் கிராஸ் பண்ணி வேகமாக வந்துட்டான், கண்ணா பண்ணான்னு அப்யூசிங் வார்த்தையில் திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் சரி ஏதோ வந்துட்டான், அவனுக்கு ஏதோ பர்சனலாக ஏதோ பிரச்சனை போல இருக்குது, இன்றைக்கி அவன் தட் இஸ் நாட் அ குட் டே ஃபார் அவன் லைஃப்பில். சரி அதுக்கான மேலே வேணும்னே வந்து யாராவது இடிச்சாங்கன்னா நம்ம காந்தியா இருங்க புத்தரா இருங்கன்னு சொல்ல, ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு ஜிம் போகிறீங்க, ட்ரெயினர் வரல, என்னப்பா நான் இவ்வளோ காசு பே பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க, நோ ஹி ஹாஸ் டு பி டேக்கன் ஆக்ஷன், வேண்டாம், டுடே குட் பீன் பேட் டே ஃபார். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எல்லாருமே அமைதியாக ஒரு சுச்சுவேஷனை, ஒரு மூவியில் கூட ரொம்ப ஃபேமஸ் இது, என்ன கோபமோ அது ஒரு 10 செகண்ட் நம்ம வந்து கண்ணை மூடி கொஞ்சம் நிதானமாக இப்போ நம்ம பண்ண போகிற விஷயங்கள் கரெக்டாக அப்படின்னு யோசிச்சா அந்த கோபம் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும். அந்த தவறுகளை வந்து நமக்கு மன்னிக்கிற தன்மையும் வரும். பெரிய தவறுகளையோ எதையும் மன்னிங்கன்னு நான் சொல்லி அட்வொகேட் பண்ணல, பட் அட்லீஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயங்கள்னால உண்மையாக ஒரு நியாயம் கிடைக்கும்னா பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ அவங்க போடாமல் லீகலாக போயிருந்தா கூட இவ்வளோ இம்ப்ளிகேஷன் ஆயிருக்காரு, அவரும் லீகலாக போயிருப்பாரு, ஜுடிஷியல் சிஸ்டமில் காமனாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இது சோஷியல் மீடியாவை அவங்களோட இன்ஃப்ளூயன்சராக இருந்தனால, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணதுனால இவ்வளோ பெரிய டேமேஜ் நடந்திருக்கு. இப்போ திருப்பியும் தயவுசெய்து சிம்ஷிதாவோட ஹஸ்பண்டையும் இதே மாதிரி வந்து விடாமல் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இதுவாகி டாலரேட் பண்ண முடியாமல் போய் ஒரு திருப்பியும் வந்து நம்ம வந்து ஒரு அன்வான்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கை காயப்படுத்த வேண்டும். ஸோ ஒன்லி திங் இதுதான், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே மீடியாவில் முஸ்தபா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது நியாயமே இல்லைன்றது தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்? நிறைய முஸ்லீம் இஸ்லாம் விமன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலிஜன் கடந்து, மதம் கடந்து, பார்டர்ஸ் கடந்து, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு தீபக்கோட ஸ்டோரி வந்து ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்ன்றது வந்து மாறி இருக்கு. இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் தவறான விஷயங்களை வந்து பரப்புறதுன்றது வந்து ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. நானும் சோஷியல் மீடியாவில் இருக்கேன், எல்லாருமே இதில் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்கும். ஒரு ரீச்சும் வியூஸும் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது பல வருஷமாக நானும் போராடிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான நியாயமான உழைப்பை போட்டு அந்த வியூஸை வாங்கணுமே தவிர, தவறான ஒரு விஷயங்களை வந்து இந்த இன்சிடென்ட் மாதிரி பரப்பி அந்த வியூஸ் வாங்கினீங்கன்னா திருடின காசு எப்படி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இந்த புகழ் வந்து நீடிக்காது. ஸோ எந்த சக்ஸஸையுமே வந்து நெகட்டிவாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் பண்ணி புட் த ட்ரஸ்ட் இன் காட், நியாயமாக நடந்துக்கோங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்கோங்க, everything will fall in place. So let us all not be judgmental, that is my only request. And நீங்கள் இந்த வியூஸ் லைக் எப்படி வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க என்னென்ன சிஸ்டம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது, அண்ட் வாட் டு யூ ஃபீல் இன் திஸ் இன்சிடெண்ட், அண்ட் மெயினாக வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாய்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் more like the time has come for a discussion of men rights, how to protect men's dignity அப்படின்னுமே வந்து lot of discussions have now come across the entire country இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது. So let's all be more human, let's behave with more humanity and responsibility, and we see to that no such incident of Deepak is recurring again, to the best of our ability. So stay safe, see you all friends in yet another useful discussion very soon. Good day.